அல்லாவை நாம் தொழுதா சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தார் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக ஸய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் அருளும் கருணையும் நம் யாபேர்கள் மீது உண்டாவதாக என்ற இனிய துஆவோடு சலாம் கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பு நிறைந்த நேயர்களே, நாம் நேத்தே அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன இருக்கிறதோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும். அதிலே நம்முடைய சிந்தனையை செலுத்தி விஷயங்களை கிளறும் பொழுது நாம் செய்யக்கூடிய அமலிலே சிரமம்தான் ஏற்படும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அல்லாஹ் ஆமன்னா என்று சொன்னால் நாம் சல்லம்னா, அல்லாஹ் ஒப்புக்கொள் என்று சொன்னால் ஒப்புக்கொண்டேன் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இது பற்றி தான் நேற்று சம்பவங்கள் குர்ஆனுடைய வரலாற்று நிகழ்வின் மூலமாக பேசிக் கொண்டு வரும் பொழுது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஆமில் என்ற மனிதனை ஒரு மனிதன் கொலை செய்து விடுவான். கொலை செய்துவிட்டு தன்னுடைய ஊரிலிருந்து பிரேதத்தை வேறொரு ஊரிலே கொண்டு போய் போட்டு விடுவான். அந்த ஊர் மக்கள் யார் கொலை செய்தார்கள் என்று தெரியாமல் இரண்டு ஊர் மக்களும் சண்டையிடுவார்கள். அப்படி சண்டையிடும் பொழுது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த பிரச்சனை வரும். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள். அல்லாஹ் ஒரு மாட்டை அறுத்து அதற்குரிய விடையை கண்டுபிடிக்க சொல்லுவான். அப்ப அந்த மக்கள் சும்மா இருக்க மாட்டாம அந்த மாட்டு எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. மாடுன்னு சொன்னா ஏதாவது ஒரு மாட்டை தூக்கி போட்டு அறுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த பயலோ என்ன செய்வானுவோ, அந்த பனு இஸ்ரவேல் மக்கள் அந்த மாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அல்லாஹ் அந்த மாடு காளை இளம் கன்றும் இல்லாம கரடும் இல்லாம இருக்கணும். அது என்ன கலர்னு இவனு கேட்க, அல்லாஹ் வெண்மையும் மஞ்சளும் கலந்த கலர்னு சொல்ல, அப்புறம் அந்த மாடு எப்படி இருக்கணும் இன்னும் எங்களுக்கு நல்லா விளக்கம் கொடுங்கன்னு கேட்க, அது உழவு உழுதுருக்க கூடாது, தண்ணி பாய்ச்சி இருக்க கூடாது, கமலை இறைச்சிருக்க கூடாது, அந்த மாட்டுல எந்த வடுவும் இருக்கக்கூடாது, நல்லா நிறைய ஷர்த்துகளை சொல்லிவிடுவான். இந்த பேரவர்களுக்கு எங்க போய் தேடுறது என்ன ஏதுன்னு கிடைக்காம போயிடும். அப்படி தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல இருப்பதாக, அந்த மாட்டினுடைய தன்மை ஒரு இடத்துல இருப்பதாக கேள்விப்படுவாங்க. அந்த மாடு அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு, அவருடைய தகப்பனார் கன்றாக இருக்கும் பொழுது கொண்டு போய் காட்டுல விட்டது. அந்த காட்டுல விட்ட மாடு பெருசான பிறகு அவருடைய கண் தெரியாத தாயார் அதை போய் அழைச்சிட்டு வான்னு சொல்லி சொன்னது. அப்படி அழைச்சிட்டு வரக்கூடிய அந்த இடத்துலதான் நாம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ. அப்போ தாய் சொல் தட்டாத தனையன் அந்த மாட்டை அழைச்சிக்கிட்டு வர்றாரு. அழைச்சிக்கிட்டு வரும் பொழுது இந்த மாட்டை கொண்டு போய் சேர்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஷைத்தான் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு அந்த மக்களுக்கு இந்த கையில் இந்த மாடு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஷைத்தான் சொல்லுவான், என்னுடைய ஜாமான்களை கொண்டு வரதுக்கு மாடு வேணுமப்பா, அந்த மாட்டை கூடப்பா, என் மாடு செத்து போச்சு, நான் இது மாதிரி 2 மாடு உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லிடுவாரு, என்னுடைய தாயார் மாட்டை கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்கல, மாட்டை கொடுக்கறது அனுமதி கொடுக்கல, மாட்டை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு தான் என்னுடைய தாயார் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லுவார். ஷைத்தான் விட மாட்டான், எப்பா கரையை தந்துடுறேன் நீ கொடுத்துரு அப்படின்பா. அப்பவும் இவர் சொல்லிடுவாரு, இல்ல கரையும் கொடுத்தாலும் நான் வாங்குறதுக்கு தயார் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, என்னுடைய தாயார் மாட்டை வீட்டுக்கு கொண்டு வர சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஷைத்தான் இருந்து தப்பிச்சு வந்துகிட்டு இருப்பாரு. வந்துகிட்டு இருக்கும்போது ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு பறவையினுடைய ரூபத்திலே, எந்த பறவையை பார்த்தா மாடு கலையுமோ அந்த மாதிரி ஒரு பறவையினுடைய ரூபத்துல அந்த மாட்டை கலைச்சு விடுவான். அந்த மாடு என்ன செய்யும், இந்த இளைஞருடைய கையிலிருந்து திமிரி ஓடி போயிடும். இவரு பாப்பாரு, அம்மா வீட்டுக்கு மாட்டை கொண்டு வர சொல்லி இருக்கிறாங்களே, சும்மா போனோம்னு சொன்னா என்ன அர்த்தம், சரி வராத. ஏன்னா இவர் தான் யாரு, தாய் சொல்லை தட்டாத தனையன். அதனால அவர் யோசிக்கிறாரு. உடனே 2 ரக்காத் தொழுகிறாரு. தொழுது அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறாரு, யூசுஃபுடைய ரப்பே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரப்பே, எனக்கு அந்த மாடை நீ திருப்பக்கூடிய அல்லாஹ்,
திரும்ப எனக்கு அந்த மாடை வரவையா அல்லா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த மாடு அங்கங்க சுத்தி கடைசியில் மறுபடியும் அவற்றை வந்து சேர்ந்துடும். ஒரு மாட்டை பிடிச்சிக்கிட்டு நேரா தாயார் இடத்துல போவாரு. தாயார் இடத்துல போன உடனே எப்பவும் போல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது தாயார் சொல்லும், எப்பா இந்த மாடை வச்சு உனக்கு என்னப்பா செய்ய போற, நீனோ விறகு வெட்டி சிரமப்பட்டு வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கிற, இந்த சமயத்துல இந்த மாட்டையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு அலையிறிய. மாடு இருந்தா சும்மாவா? அதுக்கு என்ன செய்யணும்? தீவனம் வேணும், புல்லு வேணும், புண்ணாக்கு வேணும், தவிடு வேணும், என்னென்ன இருக்கோ நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுது. அதனால நான் இதை சொல்றேன். அன்னைக்கு அந்த மாட்டுக்கு எது இறையா கொடுக்கணும் அந்த இறைய தேடணும். அப்போ அந்த மாட்டுக்கு இறைய போட்ட பிறகு அதுக்கப்புறமா அந்த மாட்டுல இருந்து ஏதாவது பிரயோஜனப்படணும்னு பார்த்தா அந்த மாடு என்ன மாடு? ஆண் மாடு, காளை மாடு. ஆண் மாடுன்னு சொன்ன விளங்காதுல நமக்கு. காளை மாடு, காளை மாட்டை வச்சு என்ன செய்ய? ஒரு பால் மாடா இருந்தாலும் என்ன செய்யலாம்? அதுக்கு என்னத்தையாவது ஒரு ஈத்த போட்டு கடைசியில ஒரு பாலை கீழே வாங்கி வித்து வியாபாரம் பண்ணி என்னத்தையாவது நம்முடைய வாழ்க்கையே போக்கலாம். இங்க அதுக்கும் வழி கிடையாது. காளை மாட்டை வச்சு என்ன செய்ய? அந்த அம்மா சொல்லிச்சு, எப்பா இந்த மாட்டை வச்சுக்கிட்டு எதுக்கு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற? கொண்டு போய் இந்த மாட்டை கொண்டு போய் வித்துட்டு வாங்கி சந்தையில வித்துட்டு வந்தீங்கன்னா உன்னுடைய கஷ்டம் கூட தீருமே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த மாட்டினுடைய பொதுவாக அந்த மாடு அந்த மாதிரி ஒரு மாடு வாங்கணும்னு சொன்னா 3 தீனார் கொடுக்கணும். தீனார்னு சொன்னா தங்க காசு. காசு இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்குத, இதெல்லாம் தங்கத்தினுடைய மதிப்புல தான் நம்ம இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. வெறும் 100 ரூபாய் நோட்டை வச்சிருக்கோம்னா என்ன அர்த்தம்? நம்ம இடத்துல அந்த 100 ரூபாயுடைய அளவிற்கு தங்கம் இருக்குதுன்னு அர்த்தம். நாட்டில் காசு தானே வேணும். வாட்டுக்குள்ள ரிசர்வ் பேங்க்ல இருந்து நோட்டை அடிச்சு 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 வெளியே தள்ளினா சரியா வருமா? பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்றாங்க. இந்த எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஒரு நாட்டினுடைய பணம் எவ்வளவு அடிச்சு வெளியிடணும்னா அந்த நாட்டில் எவ்வளவு தங்க இருப்பு இருக்கோ அவ்வளவுதான் வெளியிட முடியும். நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் லட்சம் கோடி ரூபாய்க்கு தங்கம் அரசாங்கம் வச்சிருக்குன்னு சொன்னா அந்த லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கரன்சி தான் வெளியே விட முடியும். நம்ம இடத்துல அச்சு இருக்கு, நம்ம இடத்துல தான் எல்லாமே இருக்குத, நம்ம இடத்துல மிஷின் இருக்குத, நம்ம இஷ்டம் தானே அடிச்சு தட்டுவோண்டா, எல்லா மக்களும் சும்மா வச்சுக்கிட்டு அவன் ஒவ்வொரு கெட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டா மதிப்பே இல்லாம போயிடும் அந்த ரூபாய்க்கு. அப்ப ரூபா மதிப்பு எதனால ஏற்படுதுன்னா அந்த தங்கத்தினால ஏற்படுது. கரன்சியா ஏன் இன்னைக்கு நம்மள்ட்ட புழக்கத்துல கொடுத்துறாங்கன்னா தங்கத்தை வச்சுக்கிட்டு நாம பாதுகாத்துக்கிட்டு கொண்டுகிட்டு எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுனால அதை கரன்சியாக மாற்றப்பட்டு அது பொருளாதார நடவடிக்கைகள் ஈடுபட்டவங்க ஏற்படுத்தி அந்த ஏற்பாடுகள். ஆனா அந்த காலத்துல நேரடியான தங்கம் தான் பரிவர்த்தனைக்கு பயன்படுத்துறாங்க. அதனால 3 தங்க காசுகளுக்கு இத அன்னைக்குள்ள மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூ என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இப்ப மார்க்கெட் வேல்யூ தங்கத்துக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டா நாம எப்படி கரன்சி சொல்றோம்? 2500 ரூபாய் கரன்சி இருந்துச்சுன்னா 1 கிராம் தங்க மதிப்பு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி அந்த மாட்டுக்கு அன்றைய மார்க்கெட் வேல்யூ சந்தை விலை நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டா 3 தீனார் கொடுத்தா அந்த மாதிரி ஒரு மாடு கிடைக்கும். இந்த அம்மா சொல்றாங்க, இந்த 3 தீனாருக்கு யாருக்காவது கேட்டாங்கன்னா கொண்டு விட்டுரு, விற்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இல்லப்பா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அந்த இளைஞரும் அம்மா என்ன சொல்றாங்களோ அத்தனை கேட்பாங்க. அந்த இளைஞர் என்ன செய்யறாங்க? அதனுடைய அந்த மாட்டை பத்திக்கிட்டு சந்தைக்கு போறாங்க. சந்தைக்கு போய் விற்கிறதுக்காண்டி நிக்கிறாங்க. அந்த சமயத்துல அல்லாஹு தஆலா அவருடைய ஈமானை சோதிப்பதற்காக வேண்டி ஒரு மலக்கை அல்லாஹு தஆலா மனித ரூபத்திலே அனுப்பி, எப்பா இந்த மாடு என்ன ரேட்டு அப்படின்னு கேட்கறாங்க. 3 தீனாரு அப்படிங்கிறாங்க. அப்போ 3 தீனாரு கூடப்பா அப்படின்னு சொல்லி வந்த மனித ரூபத்திலே வந்த மலக்கு கொடுக்குறாங்க 3 தீனாரை. அப்ப அவரு சொல்றாரு, எங்க அம்மாட்ட போய் 3 தீனாருக்கு நீங்க கேட்கறீங்க, கொடுக்கவான்னு நான் கேட்டு ஒரு வார்த்தை வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அம்மா சொல்லி விட்டு இருக்கிறாங்க, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுக்கோப்பான்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதனால அம்மாட்ட போய் நான் கேட்டு வரேன்னு இவரு சொல்ல வந்த மலக்கு சொல்றாங்க, எப்பா உங்க அம்மாட்ட போய் நீ கேட்டு வந்து 3 ரூபாய்க்கு ஏன் விற்க போற? 3 தீனாருக்கு 3 தங்க காசு இல்லை, நான் 6 தங்க காசு தரேன். எத்தனை தங்க காசு தரேன்? 6 தங்க காசு தரேன். உங்க அம்மாட்ட எல்லாம் நீ போய் கேட்க வேண்டாம், என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அவரு கேட்கிறாரு. நாம என்ன செய்வோம்? ஆஹா 3 ரூபாய்க்கு அம்மா விற்க சொல்லிச்சு, இப்ப 6 ரூபாய் கிடைக்குது, உடனே வித்துட்டு அம்மா 6 ரூபாய்க்கு வித்துட்டேன்னு நம்ம போய் சொல்லிடுவோமா இல்லையா? அவர் அப்படி செய்யல. அம்மா சொன்ன பிரகாரம் விற்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்கணும்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி இவர் என்ன செய்யறாரு? நேரா போய் தாயார் இடத்துல, ஏம்மா 3 ரூபாய்க்கு நீங்க விற்க சொன்னீங்க, அவர் 6 ரூபாய்க்கு கேட்கிறார், நான் கொடுக்கவா வேண்டாமா? அம்மாட்ட போய் கேட்கிறார். அம்மா சொல்றாங்க, 6 ரூபாய்க்கு கொடு. அவர் 6 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு சொன்னா மறுபடியும் எங்க அம்மாட்ட கேட்டு கொடுப்போம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, சரி அப்படின்னு சொல்லி எங்க அம்மா இடத்துல அப்படி இல்ல மாத்தி சொல்லணும். 3 ரூபாய்க்கு கொடுக்கியான்னு கேட்க அவர் 6 ரூபாய்க்கு கொடுக்குறேன், ஆனா நீ உங்க அம்மாட்ட கேட்காம கொடுக்கணுங்கிறாரு. இவர் போய் சொல்றாரு அம்மா இடத்துல 3 ரூபாய்க்கு கேட்கிறாருமா, கொடுத்துறவான்னு கேட்கிறாங்க. சரி அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு, 3 ரூபாய்க்கு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு கொடுத்துட்றேன், எங்க அம்மா கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, 6 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், உங்க அம்மாட்ட கேட்காம கொடுன்னு சொன்ன, நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. இப்போ நான் சொல்றேன்
ரூபாய்க்கு உங்க அம்மாட்ட போய் என்ன செய், நீ கேட்டு வந்து கொடுக்கணும்னா 6 ரூபாய்க்கு நான் வாங்குறேன், கேட்காம இப்ப கொடுத்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு நான் தரேன். உங்க அம்மாட்ட போய் கேட்டு வரேன்னா 6 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன், உங்க அம்மாட்ட கேட்காமலே நீ கொடுக்கணும்னா 12 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு இப்ப சொல்றாரு 2வது தடவை. அப்ப அவரு சொல்றாரு, எங்க அம்மாட்ட போய் நான் கேட்டுட்டு தான் 6 ரூபாய்க்கு கொடுக்குறா இருந்தாலும் எங்க அம்மாட்ட போய் கேட்டு வருவேன். அம்மாட்ட போய் கேட்கிறாரு, அம்மா சொல்றாங்க 6 ரூபாய்க்கு நீ கொடு, 6 ரூபாய்க்கு நீ கொடு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இவர் வந்து 2வது தடவை வந்து சொல்றாரு, 6 ரூபாய்க்கு எங்க அம்மா கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இவர் சொல்றாரு, இல்ல நீ 6 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டாம், 12 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, எங்க அம்மாட்ட 12 ரூபா கேட்டு வரணும் அப்படிங்கிறாரு. உங்க அம்மாட்ட கேட்க மாட்டேன், நான் 24 ரூபா தாரேன், 24 தீனார் தாரேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரே இவரு குழப்பம். அம்மாட்ட போய் சொல்றாரு, நடந்ததெல்லாம் சொல்றாரு. 3 ரூபாய்க்கு கொடுக்கும்போது உங்கள்கிட்ட கேட்காம 6 ரூபாய்க்கு கேட்கிறாரு. 6 ரூபா சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட கேட்காம 12 ரூபாய்க்கு கேட்கிறாரு. 12 ரூபா சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட கேட்காம 24 ரூபா கேட்கிறாரு அம்மா அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, வந்தவர்கிட்ட போய் கேளு. அந்த அம்மா விளங்கிட்டாங்க, ஏதோ அல்லாஹ் நம்முடைய மகனுக்கு சோதனை வச்சிருக்காங்கிறத விளங்கிட்டு, வந்தவர்கிட்ட போய் நீ கேளு, இந்த மாடை விற்கவா வேண்டாமான்னு முதல்ல கேளு, இந்த மாடை விற்கவா வேண்டாமா அப்படின்னு கேளு. இவரும் அதே மாதிரி என்ன செய்யறாரு, அவர்கிட்ட போய் இந்த மாடை விற்கவா வேண்டாமா நீங்களே சொல்லுங்க, எங்க அம்மா கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் சொன்னாரு, நான் மனுஷன் இல்ல, உன்னை சோதிப்பதற்காக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட மனிதன், உன்னுடைய தாய் சொல்லை பிரகாரம் நீ நடக்கிறியான்னு பாக்குறதுக்காண்டி வந்தேன், ஆனா நீ அதுல பாஸ் ஆயிட்ட, நீ அந்த தாய் சொல்லுக்கு மேல நீ எதுவுமே செய்யல, ஆனால் நீ பாஸ் ஆயிட்ட. அதனால உன்னுடைய அமல், நீ உன்னுடைய தாய்க்கு செய்யக்கூடிய சேவை, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத், அதே மாதிரி பகல்ல நீ சம்பாதிக்கக்கூடிய காசுல உன் தாய்க்கு கொடுக்கிறது, அதே மாதிரி தர்மமாக கொடுக்கிறது, உன்னுடைய செலவுக்காண்டி எடுத்துக்கிறது, இதெல்லாம் பார்த்து அல்லாஹ் தஆலா மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். அதனால அல்லாஹ் உனக்கு என்ன விரும்பி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, இந்த மாடை கேட்டு ஒரு ஜமாத்தே உன்னிடத்துல வரும், இந்த மாடை கேட்டு ஒரு ஜமாத்தே உன்னிடத்துல வரும், அப்பொழுது நீ வில்லு, இதுக்கு விலையாக நீ அப்பொழுது சொல்லுவது எப்படின்னு கேட்டா, அந்த மாடை உரிச்ச பிறகு வரக்கூடிய தோல் நிறைய தீனார் வேணும்னு சொல்லு. 3 ரூபா மார்க்கெட்டு ரூபா, 3 ரூபா தான் அது என்னுடைய வேல்யூ. ஆனா இப்ப என்ன விலைக்கு விற்க சொல்றாங்க, இந்த மாட்டை உரிச்ச பிறகு வரக்கூடிய தோலை ஒரு பையா செஞ்சா இப்படி கூட்டி பிடிச்சு தூக்குனா எவ்வளவு வருமோ அது உள்ள பூரா என்ன செய்யணும், தீனார்களை போட வேண்டும். அது நிறைய தீனார் கொடுக்கறா இருந்தா என் மாட்டை தாரேன்னு சொல்லு, அப்படியும் அவர்கள் தீனாரை கொடுத்து ஒரு இடத்திலே வாங்குவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வந்த மலக்கு என்ன செய்யறாங்க, மணி ரூபத்திலே வந்த மலக்கு சொல்றாங்க. சரின்னு இவர் போய் மாட்டை வீட்டுல கட்டி வச்சிருக்கிறாரு. கட்டி வச்சிருக்கும் பொழுது ஏற்கனவே நான் சொன்னா இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்பொழுது மாடு வேணும்னு சொல்லி இந்த மக்கள்கிட்ட சொல்லி அவங்க தேடிக்கிட்டு அலைகிறாங்களா இல்லையா, உழவு உழுது இருக்கக்கூடாது, கமலை இறைச்சிருக்க கூடாது, தடுமுகள் இருக்கக்கூடாது, மஞ்சளும் வெண்மையும் கலந்த நிறமாக இருக்க வேண்டும், கருப்பாக இருக்கக்கூடாது, வெள்ளையாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி இளம் மாடாக இருக்கணும், கரட்டு மாடாகவும் இருக்கக்கூடாது, கன்று குட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் என்னென்ன தன்மைகள் அல்லாஹ்வால் சொல்லப்பட்டதோ இவங்களா கேட்டு கேட்டு தங்களுக்கு எதை பாரமாக ஆக்கி கொண்டார்களோ அப்படிப்பட்ட நிலையிலே அந்த மாடு இவரிடத்துல தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. இப்போ இவற்றை வந்து அந்த மக்கள் எல்லாம் தேடி வாங்கிக்கிட்டாங்க. இந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்லும் பொழுது சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன், ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னாங்க. அந்த ஆயத்தை நான் நேற்று ஓதிய ஆயத்துகளிலே அதுவும் வருகிறது. அந்த மக்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன், அல்லாஹ் நாடுனா இந்த மாதிரி தன்மையில நாங்க பெற்றுக்கொள்வோம் என்று அல்லாஹ்வை முன்வைத்து அந்த இடத்துல பேசினதுனால அல்லாஹ் தஆலா இந்த மாட்டை காட்டி கொடுத்தாங்க. அந்த இன்ஷா அல்லாஹ் மட்டும் அவங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்க, இந்த மாடு கிடைச்சிருக்கவே செய்யாது. இந்த இன்ஷா அல்லாஹ் வந்து சாதாரண நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ்னா அல்லாஹ் நாடு, அந்த உலகத்துல எதா நடக்கிறா இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடாம நடக்காது. அல்லாஹ் நாடினா தான் நடக்கும், அல்லாஹ் நாடாம எதுவுமே கிடைக்காது, எதுவுமே நடக்காது. அப்படி நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டும். ஒருத்தர் என்ன செஞ்சாராம், மாடு வாங்க போறார். இந்த மாட்டுடைய தொடர்பிலே வரக்கூடிய ஒரு சம்பவம். ஒருத்தர் மாடு வாங்க போறார். இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு ரூபா வேணும் ஒரு மாடு வாங்கன்னா, எனத்தையாவது ஒரு 20,000 ரூபாய் போதுமா, இல்ல ஒரு 30,000 வேணுமா, 30,000 போதுமா, இல்ல 40,000 வேணுமா, எவ்வளவு வேணும் ஒரு மாடு வாங்கன்னா, ஒரு 30,000, ஒரு 40,000, ஒரு 50,000 வச்சுக்கோங்க. நல்ல இனத்து மாடு 50,000 ஒருத்தர் தயார் பண்ணிக்கிட்டு என்ன செய்யறாரு, மாடு வாங்க போறாரு. மடியில கட்டிக்கிட்டாரு, எவனா புடிங்கிட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால அந்த 50,000 பணத்தை கட்டிக்கிட்டு போறாரு. போகும்போது இடையில அவ மச்சான் ஒருத்தர் பாக்குறாரு, மாப்பிளே எங்கேயா போற, மடியெல்லாம் பார்த்தா கனமா இருக்குது, என்ன செய்தி, என்ன விவரம்னு கேட்கிறாரு. மச்சான் மாடு வாங்க போறேன், சந்தைக்கு போறேன். அப்படியா மாப்பிள, நல்ல மாடா வாங்கிட்டு வாங்க மாப்பிள, அதோட சேர்த்து சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் மாடு வாங்க போறான்னு சொல்லுங்க மாப்பிள அப்படின்னு சொல்லி சொன்னார். அல்லாஹ் நான்னா
நான் மாடு வாங்குவேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னாரு, என்ன மாப்பிள்ள விவரம் கிட்டதனமா இருக்கிற நீனு, மடியில பணம், சந்தைக்கு போறேன், காசை கொடுக்க போறேன், மாட்டை வாங்க போறேன், பத்திட்டு வர போறேன், இதுல இன்ஷா அல்லாஹ் சொல்லணுமா? என்னையா நீ இன்னும் எந்த காலத்துல கிடக்குற கூவ அப்படின்னு சொல்லிட்டு மச்சான திட்டிட்டு இவன் கிளம்பி போயிட்டான். போனா அங்க சந்தை வேகமா போய்கிட்டு இருக்குது. இவனுக்கு பிடித்தமான மாடை தேடிக்கிட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல அந்த சந்தையினுடைய இடைவேளை நேரம் வருது. பொதுவாக இருக்குமா இல்லையா, மதிய உணவுக்காக வேண்டி ஒரு ஓய்வுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க, ஒரு கொஞ்ச நேரம் இடைவெளி விடுவாங்களா இல்லையா, அது மாதிரி அந்த இடைவெளி நேரம் வருது. அந்த நேரத்துல இந்த ஆளு நல்லா கொண்டு போன சாப்பாட்டை பிரிச்சு வச்சு நல்லா மூக்கு முக்கிட்ட பிடிச்சாரு. ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காரு சந்தைக்கு. நல்லா மூக்கு முட்டை பிடிச்ச உடனே உண்ட களைப்பு, தூக்கம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, அப்படியே கொஞ்ச நேரம் படுக்கிறாரு. படுக்கிற அந்த கேப்ல எவனோ சுட்டுட்டான், மடியில இருந்து ரூபாய் எவனோ தூக்கிட்டு போயிட்டான். இவரு முழிச்சு பாக்குறாரு. முழிச்சு பார்க்கும் பொழுது மடியில ஒண்ணுமே இல்லை. மடியில இருந்த பணத்தெல்லாம் காணலையே. பிற எங்கூடி மாடுவாங்க, பிற எங்கூடி மாடை பார்க்க. போன மச்சான் திரும்பி வந்தானா, திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான். கதை இருக்கா இல்லையா, போன மச்சான் திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்லி சோத்துல எடுத்து பந்து மாதிரி திரும்பி போறாரு. போகும்போது அதே மாப்பிளைய பாக்குறாரு, மச்சான பாக்குறாரு. அப்போ மச்சான பார்த்த உடனே மச்சான் கேட்கிறாரு, மாப்பிளே எங்கய்யா பெருங்கையும் வீசுற கையுமா வார, மாட்டங்கய்யா அப்படின்னு கேட்கிறாரு. முகமே அவருக்கு வாடி போயிருக்கு மாப்பிள்ளைக்கு. மச்சான் அதை ஏன் கேட்கறீங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களை பார்த்தனா மச்சான், இன்ஷா அல்லாஹ் மார்க்கெட்டுக்கு போனா மச்சான், இன்ஷா அல்லாஹ் சந்தையில நான் மாட பேசுறேனா மச்சான், இன்ஷா அல்லாஹ் சாப்பாட்டை பிரிச்சனா மச்சான், இன்ஷா அல்லாஹ் சாப்பிட்டனா மச்சான், இன்ஷா அல்லாஹ் தூங்குனா மச்சான், இன்ஷா அல்லாஹ் எந்திரிச்சு பார்த்தனா மச்சான், இன்ஷா அல்லாஹ் பணத்தை காணல மச்சான், இன்ஷா அல்லாஹ் உன்ட்ட வந்து நிக்கிற மச்சான் அப்படிங்கிறான். அந்த மச்சான் சொன்னா, யோ மாப்பிள ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்ல சொன்னீங்கயா, இத்தனை இன்ஷா அல்லாஹ் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன செய்ய மச்சான், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்னை வெறுங்கையில மாட்டி விட்டுட்டான், ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருந்தா ஒழுங்கா வந்துருவேன் மச்சான் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. அப்போ அல்லாஹ் நாடுனா தானே. அவன் என்ன சொன்னான், எவ்வளவு தெம்பா சொன்னான், மடியில பணம் இருக்குயா, போய் நான் வாங்கிட்டு வருவேன்யா, இதை யார் யா கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னானா இல்லையா. இப்ப என்ன ஆச்சு, கை வச்சுட்டானா இல்லையா ஒருத்தன், நல்லா சுட்டுட்டு போயிட்டான் அந்த ரூபாய. அவரால் வாங்க முடிஞ்சா? அப்போ அல்லாஹ் நாடாம எதுவுமே நடக்காதுங்க. அதனால அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல கேட்கும் பொழுது சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் முஹ்ததூன், அல்லாஹ் நாடினா நாங்க அதை பெற்றுக்கொள்வோம் நபி அல்லாஹ், அதனால நீங்க எங்களுக்கு அதை இன்னும் தெளிவா சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த இன்ஷா அல்லாவின் காரணமாகவே அல்லாஹு தாலா இந்த இளைஞனிடத்தில் இருக்கக்கூடிய மாட்டை அல்லாஹு தாலா அவர்களுக்கு காட்டி கொடுக்கிறார். இவங்க போய் கேட்கிறாங்க, அவர் சொல்லிட்டாரு, அறுத்து என்ன செய்யுங்க, அந்த பை நிறைய எங்களுக்கு என்ன செய்யணும், தீனார்கள் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க எல்லாம் பார்த்தாங்க, 3 ரூபா மாட்டுக்கு இவ்வளவு ரூபா கொடுக்க வேண்டி இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இவ்வளவு ரூபா கொடுத்தாலும் பரவாயில்லை, வேற எங்கேயும் போய் மாட்டை வாங்க முடியாதுல்ல, அதனால எப்படியும் வாங்கித்தான் ஆகணும். அதனால எல்லாரும் ஆலோசனை பண்ணாங்க, ஆளுக்கு கொஞ்சம் காசை போட்டனால நாம என்ன செய்யறது, இந்த மாட்டை நாம வாங்கிடுறது, விடுறதில்லை. வாங்கிட்டாங்க. வாங்கி அறுத்து அந்த தோல் நிறைய அந்த இளைஞருக்கும் காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமாக அறுத்த பிறகு அந்த மாட்டினுடைய சில பகுதிகளை எடுத்து அங்கே கிடத்தாட்டப்பட்டிருக்கக்கூடிய பிரேதத்தின் மீது அல்லாஹ் அடிக்கும்படியாக சொன்னார். அந்த மாட்டினுடைய சில பகுதியை அறுத்து அடிக்க சொன்னார். அடிச்ச உடனே அவர் என்ன செஞ்சார், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு ரத்தத்தினுடைய உடம்பிலே ரத்தம் தோய்க்கப்பட்ட நிலையிலேயே உயிர் கொடுக்கப்பட்டு எழுகிறார். அல்லாஹ்வுடைய நாட்டம், மௌத்தானவரை அல்லாஹ் தஆலா எழுப்ப வைக்கிறான். அப்போ எந்திரிச்சு அவர் சொல்றாரு, என்னுடைய சொந்தக்கார இன்ன மனிதன் தான் கொலை செய்தான் என்று சொல்லிவிட்டு அப்படியே மௌத்தா போயிடுறார், மறுபடியும் இறந்து விடுகிறார். முதல்ல இறந்துதான் இருந்தாரு, இப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மாட்டினுடைய சில பாகங்களை எடுத்து அடிக்க சொல்லும் பொழுது உயிர் பெற்று எழுந்தார். தன்னை கொலை செய்தது யார் என்பதை சொன்னார். மீண்டும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் மௌத்தாக ஆகிவிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இந்த சம்பவங்களின் மூலமாக பல படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. முதலாவது, அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, மாடை நீங்க வாங்கி அறுத்தீங்கன்னா இந்த விடை கிடைக்கும்னு சொன்னான். அதே மாதிரி அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு மாடு, கிழட்டு மாடோ அல்லது கண்ணுக்குட்டியோ கருப்போ வெள்ளையோ எந்த மாடா இருந்தாலும் சரி வேலை முடிஞ்சிருக்கும். இவனும் அதுல போய் நோண்டானுவ, அந்த மாட்டோட வயசு என்ன, அந்த மாட்டோட கலர் என்ன, அந்த மாட்டினுடைய தன்மை என்ன, எங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னு சொல்லி நோண்டி நொங்கெடுத்தான். அல்லாவும் அதே மாதிரி ஆக்கி விட்டான். சாதா மாடுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி இவங்க கேட்டிருந்தாருன்னா 3 தீனாரோட முடிஞ்சிருக்கும். இப்போ 3000 30,000 லட்ச தீனார் அது உள்ள போட வேண்டியிருக்கு. வேற என்ன செய்ய, மாட்டு தோல், அந்த மாடு நல்ல ஜமீனான மாடு, நல்ல கொழுத்த மாடு,
அவ்வளோ இதுவும் போட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றானோ அதன் பிரகாரம் நடப்பதில் தான் இவ்வுலக மறுவுலக வெற்றி இருக்கிறது. இது ஒரு பாடம். இன்னொரு பாடம், பெற்றோர்களுக்கு நாம் பணிவிடை செய்வது. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாகத்தான் நம்முடைய ஈடேற்றம் இருக்கிறது என்பதை இந்த சம்பவத்திலே, இந்த மாட்டை வளர்த்த வாலிபருடைய சம்பவத்திலே நமக்கு விளங்குது. தாய் சொல்லை தட்டாத தனையனாக இருந்ததின் காரணமாக 3 ரூபாய்க்கு போற மாட்டை அல்லாஹ் தஆலா எப்படி வித்து கொடுக்கிறான் பாருங்க. அந்த உதவியும் அல்லாஹ் தஆலா அதிலே கொடுக்கிறான். அதோடு இன்ஷா அல்லாஹ் சொன்னதின் காரணமாகத்தான் இந்த மாடு கூட அவர்களுக்கு கிடைத்ததாக தஃசீரிலே எழுதப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களை பற்றி குர்ஆனில் எவ்வளவு வருது தெரியுமா? உஃபிம் வலா தன்ஹருஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. வகலா ரப்புக அல்லா தஅபுது, அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக ஆக்கிவிட்டான். அல்லா தஅபுது, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடாது. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக நீ மாறிவிட்டால் உன்னுடைய பெற்றோர்களுக்கு நல்லது செய்து வாழ வேண்டும். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபரு அஹதுஹுமா, இருவரிலே ஒருவரோ இருவரோ முதுமையை அடைந்து விட்டால் வலா தகுல் லஹுமா உஃபின், சி என்று கூட சொல்லி விடாதே அந்த பெற்றோரை. வகுல் லஹுமா, அந்த 2 பேற்றையும் சொல்லணும். கௌலன் கரீமா, நற்குணம் நிறைந்த நல்ல பண்புடைய வார்த்தைகளையே நீ சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவதுதான் உனக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிறைய வெற்றிகளை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆனா இன்னைக்கு அது கிடக்கு. எது? யாரை பார்த்து? தகப்பனாரு ஏதாவது புத்தி சொன்னா அது கிடக்கு. உடனே நாய் வயசு இது அது சொல்லுவாங்க. சில பேர் வயசு கூடி போயிட்டு சொன்னா நாய் மாதிரி கத்திக்கிட்டு கிடக்கு அப்படிம்பாங்க. அப்படிலாம் சொல்றது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது, பெரும் பாவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய சுவன தோழனை எனக்கு காட்டி கொடு. சொர்க்கத்திலே எனக்கு யாரு தோஸ்தா இருப்பாங்க, அதனால என்னுடைய ஃப்ரெண்டு, சொர்க்க ஃப்ரெண்டு யாருன்னு நீ காட்டி கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளை சொல்றான், இந்த இடத்துல ஒரு கசாயி இருக்கிறாரு. கசாயின்னு சொன்னா கசாபு கடைக்காரரு. அந்த கசாபு கடைக்காரரை போய் பாரு, அவர்தான் உனக்கு நண்பரு அப்படின்னு சொல்லி சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம், என்னடா இது, அல்லாஹ் நம்முடைய ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா நாம நினைச்சோம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆபிது, வணக்கசாலியாக நிறைய அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்யக்கூடிய ஒருத்தரை காட்டி கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஒரு கசாயியை காட்டி கொடுக்குறான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசாபு கடைக்காரரை போய் தேடி போறாரு. அந்த காலத்துல எல்லாம் வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒருத்தரை அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுல போய் உங்கள்கிட்ட நான் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தங்கிக்கிடுதுன்னு கேட்பாங்க. அப்ப அந்த மக்கள் என்ன செய்வாங்க, 3 நாளைக்கு விருந்தாளியை உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு எல்லா சவராட்சியங்கள்லாம் செஞ்சு அனுப்புறது வழமை. அதனாலதான் பாத்தீங்கன்னா கிராமத்துகள்ல அந்த காலத்து வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி தென்னை வச்சு தான் எல்லா வீடும் கட்டுவாங்க. அந்த தென்னைக்கு பிறகுதான் கதவே இருக்கும். இப்ப தென்னைக்கும் கதவு எதுக்காண்டி அப்படின்னா போற வர்றவங்க இருந்து கொஞ்சம் ஆறாம் செஞ்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல அந்த காலத்துல வீடுகள்லாம் தென்னை வச்சுதான் வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க. கிராமத்துகளில் போய் பாத்தீங்கன்னா அந்த சீனியோட போட்ட வீடு இன்னும் அப்படியே என்ன செய்ய தென் மாவட்டங்கள் எல்லாம் நிறைய பார்க்க முடியும். இப்பவும் அந்த வீடுகள் இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில எல்லாம் அது நிறைய இருக்குது அந்த மாதிரி வீடுகள்லாம். இப்ப அப்படி இல்ல. இப்பதான் நாம என்ன செய்யணும், அந்த ரோடு வரைக்கும் ஒரு கேட்டை போட்டுருவோமே. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இப்ப நிறைய திருட்டு அது இதுன்னு ஆகி போச்சு. அந்த காலத்துல அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாம் நல்லவங்களா இருந்தாங்க. அதனால நல்லவங்களை ஆறாம், அதாவது கொஞ்சம் சுகமா இருந்துட்டு போட்டு ஓய்வு எடுக்கட்டும் அதெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல 3 நாள் தங்கி இருக்கிறது வளமையாக இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் பாக்குறாங்க, இவர் ஒரு கசாபுக்காரரா இருக்கிறாரு, இவருக்கு இடத்துல அல்லாஹ் என்னுடைய நண்பனாக ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னா இது எப்படி சாத்தியப்படும், இவர் என்ன செய்யறாரு, என்ன அமல் செய்யறாரு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல தங்கி இருக்கிறதுக்காண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அவருக்கு தெரியாது இவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு வழி போக்குற, ஒரு 3 நாளைக்கு தங்கணும்னு கேட்கிறாரு. சரி அப்படின்னு எங்க வீட்டுல தங்கிருங்கன்னு சொல்லிட்டு அந்த கசாயி என்ன செய்யறாரு, அவருக்கு தேவையான மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு வீட்டுல விருந்தாளியாக தங்க வச்சிருக்கிறாங்க. இப்படி தங்க வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கசாயி வருவாரு, வேலைக்கெல்லாம் போயிட்டு நேரத்துக்கு சாப்பிடுவாரு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் உணவு கொடுப்பாரு, அப்படியே கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துட்டு போவாரு, நேரா வீட்டுக்குள்ள போவாரு. ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அந்த பெட்டியை திறப்பாரு, அந்த சாப்பாடு அது உள்ள வச்சுட்டு வந்துருவாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன இவரு சாப்பாடை எடுத்துட்டு போறாரு, பெட்டியை திறக்கிறாரு, உள்ள வைக்கிறாரு, என்ன நடக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி நினைக்கும் பொழுது 3வது நாள்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நினைக்கும் பொழுது இவர் என்ன அப்படி நல்ல அமல் செய்யறாருன்னு ஒண்ணுமே புரியலையே நமக்கு. ஆனா அல்லாஹ் இவர் தான் என்னுடைய சொர்க்க நண்பர் சொல்லி இருக்கிறான, ஒண்ணுமே விளங்கலையேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது 3வது நாள் கிளம்பும் போது யோசனை வருது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தாரா, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். உள்ள போய் பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள அவர்களுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க உள்ள. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தோன்னா அந்த பெற்றோர்கள் கேட்டாங்க, நீங்க யாருங்க, புதுசா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தான் அல்லாஹ்வுடைய நபி. அல்லாஹ்விடத்துல நான் கேட்டேன், என்னுடைய சொர்க்க நண்பர் யாருன்னு கேட்டேன். அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், சொர்க்கத்தினுடைய நண்பராக மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எனக்கு சொன்னா, அந்த உங்களுடைய எந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கசாயை தான் அல்லாஹ் சொன்னா, அதான் நான் பார்க்க வந்து பார்த்தேன். ஆனா அப்படி ஒரு நல்ல அமல் செய்யற மாதிரி ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பெற்றோர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வுடைய நபிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது 2 பேருக்கும் ரூஹு போயிருக்கு. 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க, என்னடா இது பேசிக்கிட்டு இருந்த 2 பேரும் இறந்து போயிட்டாங்களேன்னு சொல்லி. கசாய் திரும்பி வராரு. திரும்பி வந்து பாக்குறாரு, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அந்த பெட்டியும் திறந்திருக்குது. உள்ள போய் இவர் பாக்குறாரு, உள்ள அவங்க பெற்றோர்கள் இறந்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்கனவே கிளி பிடிச்சிருச்சு. வந்தாருன்னா நம்மளை என்ன செய்ய போறாரோ, 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, நம்மளை இன்னும் பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லி இவங்க கிளி பிடிச்சு போய் இருக்கிறாங்க. இவரு உள்ள தன்னுடைய பெற்றோர்கள் இறந்திருப்பதை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு திரும்பினாரு. திரும்பி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாரு, நீங்க மூசாவா அப்படின்னு கேட்டாரு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தான் நபிங்கிறதோ மூசாங்கிறதோ அவருக்கு தெரியாது. ஏற்கனவே சும்மா வந்தாங்க, தங்கி இருக்கிறாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்து நீங்க மூசாவா அப்படின்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே பயத்துல இருக்கிறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவர் கட்டி பிடிச்சு சொன்னாரு, என்னுடைய பெற்றோர்கள் துவா செய்து கொண்டே இருந்தார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய ரூஹு போறதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கணும், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட என்னுடைய மகனை நீ சேர்த்து வைக்கணும்னு சொல்லி துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அவங்க இறந்துட்டாங்க. அப்படி இறந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் நான் அவங்களை மூசா அலைஹிஸ்ஸலாமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்பதான் உயிரே வந்துச்சு. ஆமாப்பா நான் தான் மூசா அப்படின்னு சொன்னாங்க. அதோடு இந்த செய்தியும் சொன்னாங்க, உன்னுடைய பெற்றோர் கேட்ட துவாவின் பிரகாரம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே உன்னை என்னுடைய நண்பனாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதை பார்க்கறதுக்காகத்தானப்பா இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வரலாறும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெற்றோர்களை நாம் எவ்வளவு பேண வேண்டும் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் பெற்றோரை நாம் பேண வேண்டும். அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் பிற அமல்களையும் நாம் செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை வழங்கி அவனுடைய உதவியை பெறக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.